மெக்சிகோ நாட்டின் மிகவும் தேடப்பட்ட குற்றவாளி. அமெரிக்காவை $15 மில்லியன் பரிசு அறிவித்த மனிதர். பல ஆண்டுகள் பிடிக்க முடியாமல் தப்பித்தவன். அவர்தான் நெமிசியோ ருபேன் ஒசிக்யூரா செவன்ரேஸ், அதாவது எல்மேன்சோ ஜலஸ்கு நியூ ஜெனரேஷன் கட்டில், அதாவது சிஜேஎன்ஜி கும்பலின் தலைவன். ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்து போதைப்பொருள் வணிகத்திற்குள் இறங்கியவர். 2009 சிஜேஎன்ஜி வலிமையாக உருப்பெற்றது. இவர்களின் குழு மெக்சிகோவில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் வன்முறை கும்பல்களில் ஒன்று. போதைப்பொருள் கடத்தல், ஆயுத விற்பனை, கொடூரமான தாக்குதல்கள் இவையெல்லாம் இவரின் கட்டுப்பாட்டில் நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த போதைப்பொருள் குழுவின் தலைவனை வீழ்த்தியது யார் தெரியுமா? ஒரு இராணுவம் இல்லை, ஒரு உளவுத்துறை தகவல் இல்லை, ஒரு காதல் தொடர்பு. 2026 பிப்ரவரி 20 மெக்சிகோ இராணுவ உளவுத்துறை எல்மோன்சோவின் நெருங்கிய பெண் தொடர்பின் நடமாட்டத்தை கவனிக்க தொடங்கியது. அந்த பெண் ஜாலிஸ்கோ மாநிலத்தின் மலைப்பகுதியில் உள்ள தபால்பா என்ற இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அது ஒரு தனிமையான வீடு. அடுத்த நாள் அந்த பெண் அங்கிருந்து வெளியேறினார். ஆனால் எல்மேன்சோ அங்கேயே இருந்தார். இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டவுடன் மெக்சிகோ சிறப்பு இராணுவ படை அந்த வீட்டை முற்றுகையிட்டது. படையினர் முன்னேறிய தருணத்தில் துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்றன. எல்மேன்சோவின் பாதுகாவலர்கள் கடுமையாக எதிர்த்தனர். மலைப்பகுதியில் கடுமையான சண்டை வெடித்தது. சண்டையில் எல்மேன்சோ காயமடைந்தார். தப்பிக்க முயன்றார், ஆனால் முடியவில்லை. அவரை இராணுவம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. மருத்துவமனைக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாக அறிவித்தது மெக்சிகோ அரசு. அவரது மரணம் மெக்சிகோ முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிஜேஎன்ஜி கும்பல் உறுப்பினர்கள் சாலை மறியல், வாகனங்கள் எரிப்பு, பாதுகாப்பு படையினருக்கு தாக்குதல் என்று பழிவாங்கும் வன்முறைகளில் இறங்கினர். நாடே பற்றி எரிந்தது. 32 மாநிலங்களில் குறைந்தது 20 மாநிலங்களில் 250க்கும் மேற்பட்ட வீதி முடக்கங்கள் ஏற்பட்டன. அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பயண எச்சரிக்கைகளை அறிவித்தன. சில சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு காரணமாக ஒரு இடத்தில் தங்குமாறு அறிவுறுத்தப்பட்டனர். ஜாலிஸ்கோ அருகே விமான நிலையங்களுக்கு விமான சேவைகள் சில நேரத்திற்கு நிறுத்தப்பட்டன. பாதுகாப்பு தேடிய பயணிகள் விமான நிலையத்திற்குள் அங்குமிங்கும் ஓடி ஒளிந்தனர். மக்களின் முன்பு தோன்றிய மெக்சிகோ நாட்டு தலைவர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். பல ஆண்டுகள் தேடப்பட்ட மனிதன் ஒரு துப்பாக்கிச் சண்டையில் முடிவுக்கு வந்தான். போதைப்பொருள் உலகின் சக்தி வாய்ந்த தலைவன் இறுதியில் வீழ்ந்தது ஒரு உறவின் தடயத்தால். இது மெக்சிகோவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பம். போதை அழிவிற்கான பாதை மட்டுமே. இந்த சம்பவம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கீழே கருத்திடுங்கள்.